உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா ஆரணி பெருமாள்குப்பம் எண் 394 வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை திருவள்ளுவர் சார்பில் சந்தை ஒருங்கிணைப்பாளர் அன்னை வேளாண்மை உணவு தயாரிப்பு நிறுவனம் 28/1/2026 தேதி காலை 10 மணி அளவில் முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தின் திறப்பு விழாவை திரு முத்து ஆரணி நகர செயலாளர் தலைமையிலும் திருமதி சா அமுதா வேளாண்மை அலுவலர் வேளாண் வணிகம் பொன்னேரி கோட்டம் மற்றும் திட்ட விளக்க உரை திருமதி சசிரேகா வேளாண்மை துறை இயக்குனர் வேளாண் வணிகம் திருவள்ளுவர் ஆகியோர் வரவேற்பிலும் சிறப்பு விருந்தினர் திரு டாக்டர் பரசுராமன், விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன் அறக்கட்டளை, திரு ஜான் கென்னடி அவர்கள் அன்னை அக்ரோ ஃப்ரூட்ஸ் நிறுவனம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை திருவள்ளூர் அதிகாரிகள், கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், விவசாய பெருமக்கள் என பலர் கலந்து கொண்டு ரிப்பன் கட் செய்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள். மேலும் கலந்து கொண்ட தலைவர்கள், அதிகாரிகள், அரசியல் பெருமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் வரவேற்று சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி, மதிய அருஞ்சுவை உணவு வழங்கினார்கள். கொள்முதல் தலைவர் திரு ஜான் கென்னடி நிகழ்ச்சி ஏற்பாட்டை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ண தேஜ் ஃபுட் கிராப்ட் இன்னோவேட்டிவ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஆசீர்வதித்து வாழ்த்தி சென்றார். மேலும் சோழவரம் வேளாண்மை உதவி அலுவலர் வேளாண் வணிகம் ரா இளங்கோ நன்றி உரையாற்றினார். ரிலேட்டடாவும் நிறைய நம்ம ப்ராஜெக்ட் கொண்டு வரலாங்கிற பேசிஸ்ல தான் இந்த PPC எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. திருவள்ளூர்ல வந்து நம்ம உலகமுறை விற்பனை கூடம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆபீஸ் இருக்கு. ஆக்சுவலா அங்கதான் எங்க ஆபீஸ் இருக்கு, மெயின் ஆபீஸ், ஹெட் ஆபீஸ். அங்க வந்து இன்னொரு PPC இது மாதிரியே இருக்கு. இங்க வந்து ஆரணி வந்து இங்க வந்து காய்கறிகள் விளையிற இடமா இருக்கிறதுனால இங்க ஒண்ணு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து DDABயோட இந்த நிலம் வந்து DDABயோட இதுலதான் இருக்குங்க. அது வந்து RM செக்ரட்டரி அவங்க பேர்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு 2 PPC நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு இதுதான். பட் ஆனா செயல்பாட்டுக்குன்னு வரையில இதெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு, 2-3 வருஷமே ஆயிடுச்சு. சார் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் அவங்க ஒய்ஃப் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றது வந்து ரொம்ப சந்தோஷம். எப்படா இந்த நாள் வரும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே திருவள்ளூர் PPC வந்து இந்த மாதிரிதான் ஒருத்தர் எடுத்து அது அப்படியே நின்றுருக்கு பாதியோட, ஒண்ணும் பண்ண முடியாம. சார் வந்து நல்லபடியா இங்க துவங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். நல்லபடியா இங்க வந்து அந்த வெஜிடபிள் ப்ராசஸிங் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, எக்ஸ்போர்ட் லெவல்ல எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவரோட முயற்சி திருவினையாகும் நினைக்கிறேன். கடவுளோட அருளோட நல்லபடியா இதெல்லாம் நடக்கும்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, வணக்கம். நமது இங்க இது நமது திராவிட ஆட்சியில் நமது இது மாதிரி விவசாய குழு ஒன்று இங்கேயும் திருவள்ளூர்ல கட்டிருக்காங்க. இது நம்ம விவசாயிகள் இதை இதோட பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் வளர இங்கே வந்திருக்கும் அதிகாரிக்கும் இங்கே நமது ஆராய்ச்சி ஒரு ரிசர்ச் சென்டர் ஆரம்பிக்கணும் என்று சொன்னாரு. சார் வந்து இங்க நல்ல ஒரு கிடைச்சிருக்காரு. இவரை வந்து நம்ம பயன்படுத்தின்னு மேலும் மேலும் இங்க இருக்கிற விவசாயிகள், நம்ம பகுதி வந்து விவசாயி, அதாவது இங்க தோட்ட பயிர் தான் அதிகம். அதனால பதப்படுத்துறதுக்கு இந்த குடோனை நம்ம ஊருக்கு கட்டி கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க திறமையா பயன்படுத்தின்னு மேலும் மேலும் வளர இங்கே வந்திருக்கும் அதிகாரியும் நம்ம சார் அவர்களும் அவரை நம்ம ஊக்கப்படுத்தி இதை நம்ம நல்ல முறையில பயன்படுத்தினா மேலும் மேலும் வளரும். இங்க வந்து விவசாய மக்கள் இதையே நம்பி இருக்கிறவங்க இங்க அதிகமா. அதனால நீங்களா சேர்ந்து ஒற்றுமையா பாடுபட்டு நம்ம எல்லாம் இது பண்ணோம்னா நல்லா இதை வந்து முன்னேற்றத்துக்கு எடுத்துட்டு போகலான்றது வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி.
ஜான் கென்னடி சாரும் சேர்ந்து இந்த நிறுவனம் ஆரம்பிச்சுட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நேரம் பார்த்து பயிர் செய்ய சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்துல இங்க விளையிற திருவள்ளூர் மாவட்டத்துல முக்கியமா ஆரணி பகுதியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கோயம்பேடு இருந்தது. இங்க காலையில 2 மணில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஒரு கோயம்பேடு, சின்ன கோயம்பேடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட், நம்ம விவசாயத்துல விளையிற எல்லா காய்கறியும் இங்க சாதாரணமா கிடைக்குது. ஆனா அவங்களுக்கு என்ன விலை கிடைக்குதுன்னு யாருக்கு தெரியாது. அவங்க விளைய வைக்கிறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் தெரியும். நம்மள மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு அதோட இது தெரியாது. அதுக்குதான் மேடம் மாதிரி, ஜான் சார் மாதிரி இப்போ வந்து இந்த ஆரம்பிச்சதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம பணம் வீட்டுல வச்சுக்க முடியுதா? யாராவது பணத்தை இப்ப வச்சுக்கிறாங்களா? ஒண்ணு நகை வாங்கி வச்சுக்கிறாங்களா, இல்ல பேங்க்ல வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் பேங்க், சீட் பேங்க் மாதிரி. எப்படிலாம் அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் விதை பேங்க் வச்சிருந்தாங்க. இப்ப தண்ணீர் பேங்க்னு சொல்றோம் நாங்கெல்லாம். தண்ணீர் பேங்க்னா வாட்டர் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். மழை நீர் சேகரிப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு சேமிப்பு கிடங்கு மட்டும் இல்லாம இதை மதிப்பூட்டக்கூடிய இந்த காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ இது போச்சு நாளைக்கு கெட்டு போயிடும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க எங்கேயாவது விற்கலையா, சார் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த விலையை கொடுத்து அவரு அதுக்கு மேல என்ன பண்ண முடியுன்றதுக்கு தான் இதோட இது மதிப்பு நல்லா பயன்படுத்திக்கணும். இவங்க மூலயமா நீங்க எல்லாம் வந்து இந்த நிறுவனம் மேலும் வளர்றதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு உங்களால் தரப்படும். அதே அளவுக்கு நீங்க 100 கேட்டீங்கன்னா நாங்க 200% அட்வைஸ், அதாவது ஆலோசனை சொல்லுவோம், நாலேஜ், அது எங்க கிட்ட நிறைய இருக்கு. அதாவது நாங்க சரஸ்வதி மகாலட்சுமி இருக்குது, சரியா? நீங்கெல்லாம் நல்லா உழைக்கக்கூடிய சக்தி 3 பேரை சேர்ந்தோம்னா நல்லா வளரலாம். அதனால உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இந்த நிறுவனத்துக்கு வேணும். இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளரணும். ஜான் கென்னடி சாருக்கு இந்த நிறுவனம் வளர்றதுக்கு மேலும் என்னெல்லாம் எங்களால பண்ண முடியுமோ, அவர் என்ன தேவை எதிர்பார்க்கிறாரோ அதுக்கும் மேல செய்வோம் என்று வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி சோழவரம் இந்த வட்டாரத்துக்கு மட்டும் ஒரு உதவி வேளாண்மை அலுவலர் இளங்கோவங்க இருக்காங்க. மேடம் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துக்கு வந்து வேளாண்மை துணை இயக்குனர், டிடி மார்க்கெட்டிங். இது இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு அனைவரும் வந்து இன்னைக்கு நம்ம இந்த இது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்கீம், அதாவது விநியோக சங்கிலி தொடர் மேலாண்மை திட்டம் அப்படின்ட்டு ஒரு திட்டம். அதுல பிரைமரி ப்ராசஸிங் சென்டர், முதன்மை பதப்படுத்தும் நிலையம் அப்படின்னு தமிழ்ல. ஸோ அதோட திறப்பு விழாக்கு தான் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 2021 அந்த டைம்ல வந்த ஸ்கீம் அது. பட் நமக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸ்டேட் ஃபுல்லா வந்து எஸ்சிஎம்லயே இந்த திட்டம் வந்து நிலை 1 நிலை 2 நிலை 1, அதாவது ஸ்டேஜ் 1ல வந்து ஒரு 64 முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இருக்கு. நமக்கு வந்து 2வது கட்டம் சொல்லிட்டு ஸ்டேஜ் 2ல நமக்கு வந்தது 20. அந்த 20 நம்பர்லாம் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல 2 இருக்கு. அதுல 1 தான் நம்ம இங்க ஆரணியில இப்ப இருக்கு. இன்னொன்னு வந்து திருவள்ளூர் இங்க டிடி ஆபீஸ், அந்த டோல்கேட் பக்கத்துல இங்க ஆபீஸ் இருக்கு. ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்கும், அதுக்குள்ள இருக்கு. திருவள்ளூர்ல 1, நம்ம சோழவரம் ஆரணியில வந்து நம்ம 2 வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு. அது நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் யூஸ்ஃபுல் ஆகும். அது இப்ப சென்னை மட்டும் இல்ல, எல்லா நகரங்கள்லயும் உள்ள இருக்காது. ஒரு இப்ப கடலூரோ இல்ல சிதம்பரமோ இல்ல வந்து திருச்சியோ, எல்லா ஊர்லயுமே இப்ப வந்து அதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப எல்லாம் லேடிஸ் நிறைய இப்ப ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா? இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல பொதுவா அக்ரி அதெல்லாம் ஃபர்தரா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் மெஷினரிஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை வந்து விரிவுபடுத்தலாம்னு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். விடிகால 3 to 8 மணி வரை மார்க்கெட்டிங். அந்த 3 மணிக்கு மார்க்கெட் எடுத்து வைக்கிறாங்க. 3 மணிக்கு அதாவது ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்க்கு, 5 மணிக்கு 8 ரூபாய்க்கு, 8 மணிக்கு 3 ரூபாய்க்கு. ஆனா விலை நிர்ணயம் நாங்க தான் மாட்டோம். ஏன்னா வியாபாரி அந்த நேரம் கடக்க அது குறைஞ்சி போகுது. ஒரு நேரத்துல வந்து அதே 3 மணிக்கு விற்கிறது வந்து 8 மணிக்கு 10 ரூபா 15 ரூபா விற்குது. இதை நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணிட்டோம்னா அது வந்து விவசாயிகளும் லாபம், நிறுவனத்துக்கு லாபம். அந்த விலை நிர்ணயம் விவசாயம் பண்ணணும், நிறுவனமும் அதுக்கு ஊக்கப்படுத்துங்க. நாங்க எங்க விவசாய சார்பில் நான் சொல்றேன், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம். ஒற்றுமையா அந்த நிறுவனத்தை வழிநடத்துவோம். எங்க வில்லேஜில் வந்துக்கிறதுனால நாங்க தயாரா இருக்கிறோம். 2வது வந்து நாங்க 10க்கு மேற்பட்ட மீட்டிங் போட்டோம் ஏடி வச்சு. அந்த போடும் போது வந்து நன்றி, வணக்கம். உயரதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. அன்னை அக்ரோ கொடுத்துருக்காங்க. ஊர் தலைவர், முன்னாள் ஊர் தலைவர் வந்து செல்வம் இருக்கிறாங்க. விவசாய பரவலை எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெரியமெட்ரோன்னு ஒரு தோட்டக்கலைத்துறையில ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்கீம்ல வந்து நாங்க ஒரு என்ஜிஓ பார்ட்டிசிபேட் பண்ணி ஆரணி, போந்தவாக்கம், எல்லாபுரம், பொன்னேரி, எல்லா இடங்கள்லயும் வந்து கும்மிடி பூண்டி அந்த எல்லா இடங்கள்லயும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு குழுக்களுக்குலாம் ஆரம்பிச்சோம். மனிதர்கள் நல்ல மனிதர்கள் தான். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தால பண்ண முடியல. சம் கெப்பாசிட்டி பில்டிங் இல்ல, சம் கேப் இருக்குது. எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்க பிரிட்ஜ் இன்ஜினியர்ஸ்.
அந்த கேப் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அந்த கேப் எப்படி பிரிட்ஜ் பண்றது? ஸோ இதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் மாத்தி யோசிச்சு எல்லாரும் இணைந்து செயல்பட்டு வெற்றி அடைவதற்கு வந்து வாழ்த்துக்கள். உங்க தனிப்பட்ட முறையிலேயே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா நாங்க பண்ண தயாரா இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தாக ஆர்மி ஆர்டர் சேர்மன் ரவி சார் அவர்கள். இப்ப பெரும் முயற்சியாளர் நம்மளுடைய வேளாண்மை வணிகம் துணை இயக்குனர் மற்றும் வேளாண்மை அலுவலர், வேளாண்மை துணை அலுவலர் இவருடைய முயற்சியில மேற்கொண்டு கலெக்டர் மூலியமா இன்னைக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து முன்னிறுத்தி இப்போ வந்து பண்றாங்க அன்னை அக்ரோ சென்டர்னு. அவங்களுக்கு வந்து எல்லா விவசாயிகளும் அவங்கள ஊக்கப்படுத்தி நம்ம கிட்ட விளையிற காய்கறிகள் அனைத்தையும் குறைந்தபட்சம் கொண்டு வந்தாவது நீங்க கொடுத்து அதுக்கு தரமான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறது, அதுக்கான தரம் பிரித்து அவங்களுக்கு தேவையானதை வந்து விவசாயிகளுக்கு மார்க்கெட்டில் கொடுக்கறதோட கண்டிப்பாக ஒரு ரூபாவோ 50 பைசாவோ கூட கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் மேலும் இது வந்து வளர்ச்சி அடைந்து ஒரு யூனிட் இல்லை இன்னும் 2 யூனிட் பக்கத்தில் கூட இன்னும் நிறைய ப்ராசஸிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட இன்னும் 2-3 குடோன் கூட இந்த மாதிரி அமைத்து கொடுக்குது. அரசாங்கமும் தயாராக இருக்குது. காய்கறி வந்து இப்போ ரசாயனம் அதிகமாக அடிக்கிறோம் பண்றோம், மக்கள் வந்து விரும்பல. அதை ரசாயனம் இல்லாம ஆர்கானிக் முறையில் செய்தா 10 ரூபாய் விற்கிற பொருள் வந்து 20 ரூபாய்க்கு விற்குது. அதுக்கான தொழில்நுட்பம்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்? ரசாயனம் இல்லாமல் செய்ய முடியல எங்களால், பூச்சி மருந்து அடிச்சாதான் அந்த பூச்சி கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு விவசாயம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கும் தொழில்நுட்பம்லாம் இருக்கு. பூச்சி மருந்து அடிக்காமலே இப்போ விவசாயம் பண்ணலாம். ஒரு ரூபாய்க்கு 2 ரூபாயாக லாபம் கிடைக்கும் நமக்கு. அதை போல விவசாயம் பண்ணி நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க. எல்லா விவசாயம் அந்த மாதிரி நுகர்வோர் எதை விரும்புகிறாங்கன்றத பார்த்து அதை விவசாயிக்கு பயிர் செஞ்சாக்கா நல்ல லாபம் அடையலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம திருவள்ளூர் மாவட்டம் வேளாண் வணிகம் துறை சார்பாக இந்த சிறப்பான விவசாயிகளுக்கு தேவையான ஒரு திட்டத்தை தேவையான ஒரு இடம் பார்த்து, அதாவது இந்த சுற்றுவட்டார பகுதி மொத்தமே ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லாமே காய்கறி கீரை வகைகள் இந்த மாதிரியான பயிர் வகைகள் நிறைய செஞ்சு பயனடைகிற விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்து தேவையான ஒன்று. அதுக்கு இந்த திட்டத்தை இந்த ஏரியாவுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு மேடத்துக்கு நன்றி சொல்லணும். அன்னை அக்ரோ ப்ராடக்ட் நிறுவனத்தை நான் தான் ஆப்ரேட் பண்ண போறேன். நன்றி கூறுவதற்கு முன்னாடி எங்களுக்கு வழிகாட்டியா இருந்து ஆதரவா இருந்து தாயின் தகப்பா இருந்து வழிநடத்தினேன் சொல்லி அண்ணன் மற்றும் வயலட் அன்னைக்கு முன்னாடி போட்டுக்கிறோம். இதெல்லாமே சிறப்பாக அமைத்து கொடுத்த உழவர் மக்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த விழாவிற்கு எங்களுக்கு இந்த குடோனி எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த டிடி மேடம், அமுதா மேடம், எல்கோ சார், இந்த அரசாங்கத்துல வந்து எல்லாருமே எந்த தடையும் இல்லாம எல்லாமே முழு ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்க உள்ள ஊர் மக்கள் வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்க பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாருமே வந்து ரொம்ப இதா இருக்கிறாங்க. இங்க இருக்க தலைவர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில உதவி பண்றாங்க. நம்ம கேட்காமயே அவங்க எல்லாமே செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, அவங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நான் எந்த வேலையுமே செய்யல, அவங்களே எல்லாமே ஏற்பாடு அவங்களே செய்யறாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து இங்க உள்ள ப்ராடக்ட் வந்து உலக அளவில் கொண்டு போகக்கூடிய முயற்சி எடுப்போம். இது உங்களுடைய ஒத்துழைப்பு இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும், நல்லது நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க. எடுத்து நடத்துறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். இந்த இனிய திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இந்த பொன்னேரி மாவட்ட பிபிசி திறப்பு விழாவிற்கு வருகை தந்து திரு கண்ணகி சார் அவர்கள் இதை எடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாக இந்த பிபிசி பொன்னேரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் நலன் கருதி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. இதில் பொன்னேரி மாவட்ட விவசாயிகள் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இது காய்கறிக்கான வேல்யூ ஆடட் ஐட்டம் செய்வதற்கான சில் ரூம், கோல்ட் ரூம் அண்ட் ப்ராசஸ் கட் வெஜிடபிள்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிப்பதற்கு ஏற்பாடாகியுள்ளது. ஆனால் விவசாயிகள் அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு வந்து கிடங்கில் சேமித்து வைத்து தேவையான அளவு விலை வரும் வரை வைத்திருந்து விற்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதன்மை பதப்படுத்தும் நிலையம் திறப்பு விழா
அன்னை வேளாண்மை உணவு தயாரிப்பு நிறுவனம், அன்னை ஆர்கோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இங்கு அனைத்து விதமான விவசாயம் இயற்கை பொருட்கள் கிடைக்கும் இடம், ஏற்று இறக்குமதி இடமாக நான் தெரிவிக்கப்படுகிறேன். நன்றி. அன்னை வேளாண்மை உணவு தயாரிக்கப்படும் நிறுவனம் குளிர்பாகனம் வேர்ஹவுஸ் இயக்கப்படுகின்றது மற்றும் ஆர்கானிக் இயற்கை உரத்தின் முதன்மையை கொண்டு விவசாயம் செய்யப்படுகின்றது. காய்கறி வகைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அயல் நாடுகளுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இது மிகவும் சீரும் சிறப்பாக நடக்க வேண்டி நம்மளது இறைவனை வேண்டுகின்றோம். இந்த ஆரணி மாவட்டத்துல சரியான கெமிக்கல் இல்லாத இன்னைக்கு எல்லா காய்கறிகளையும் கெமிக்கल போட்டு தான் வரும். अभी ये जो नया माल इधर से आता है बिना केमिकल का माल, यहाँ पर इतना बढ़िया एक्सपोर्ट के लिए சென்னை மாவட்டத்தில் சென்னையிலிருந்து நம்ம सिंगापुर, दुबई एक्सपोर्ट क्वालिटी नंबर 1 क्वालिटी अभी नया ओपनिंग करके इतना अच्छा जगह है. जो भी आदमी इधर आए तो वो आप देख सकते हैं अन्नई एग्रो फूड प्रोडक्ट के आदमी है. இயற்கை உணவு தயாரிப்பு நிறுவனம் இயற்கை சார்ந்த முறையில் காய்கறிகளை உற்பத்தி செய்து உலகம் எங்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. இது உலகம் மட்டுமல்லாமல் சென்னை சுற்றுப்புறத்திலும் வியாபாரம் செய்ய இவர்கள் இங்கே ஆரணி வட்டத்தில் ஒரு புதிய கிடங்கு ஒன்றை திறந்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். அக்ரோ ஃபுட் ப்ராடக்டின் ஆபரேஷன் ஜான் கென்னடி பேசுகிறேன். இந்த முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தை வேளாண்மை துறை அக்ரி மார்க்கெட்டிங் அக்ரி பிசினஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாடகைக்கு எடுத்துள்ளேன். இதன் மூலம் இங்க இருக்கிற விவசாயிகள் கிட்டத்தட்ட எக்யூஓஸ் 5 எக்யூஓஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 5000 ஃபார்மருக்கு மேல இங்க இருக்கிறாங்க. இந்த சரௌண்டிங் 15 கிலோமீட்டர்ல இருந்து நமக்கு காய்கறிகள் பர்ச்சேஸ் செய்து மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். இங்கே கெமிக்கல் ஃப்ரீ பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள்லாம். அது இயற்கை உரத்துல தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காய்கறிகள் நல்லா டேஸ்டா இருக்கு. நல்ல 3 நாள் 4 நாளுக்கு வெளியில வச்சா கெடாம இருக்கும், டேஸ்ட் இருக்கும். இதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்ல இருக்கு. இங்க விளையிற பொருள்களை நாங்க உலக அளவுல கொண்டு வரதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இந்த இடத்துல கட் வெஜிடபிளும் பண்ணி மார்க்கெட் பண்ணலாம் இருக்கிறோம். ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள். அதுக்காக இது அரசாங்கத்துல நாங்க லீஸ்ட் எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே.